மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசியமில்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்முடைய நாட்டில் மூன்றாவது மொழியை நீங்க திணிக்க முயற்சி பண்றீங்கன்னா சோவியத் யூனியன் மாதிரி செதறி போகும் நாடு அப்படின்றார். இது அவரு ஒரு எச்சரிக்கை விடும் விதமாக இல்லாட்டி மிரட்டி பார்க்கும் தோணியில் தான் அவர் பேசுறாரு. அவருடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப எதை தூக்கி பிடிச்சா எதை வச்சு குட்டிக்காட்டா பண்ணலாம் தெரியாத போல இருக்கு. அதனால சோவியத் யூனியன் இழுத்து அதை சொல்றாரு. அதோட நிறுத்தி தான் வச்சுக்கிறேன், சரி போய் தொலைறாருலாம். ஆனா அவர் கூடுதலா ஒன்று சொல்றாருன்னா, சோவியத் யூனியன் எதனால செதஞ்சு போச்சு தெரியுமா? மொழிகள் நீங்க திணிச்சதுனால தான் செதஞ்சு போச்சுன்றாரு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று செதஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நடந்து போச்சு உடனே மொழியை தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த வெனிசுலா பார்த்தீங்களா, இயற்கை விவசாயத்தை விட்டுருச்சுருவாங்க. இங்கிட்டு பார்த்தீங்களா மொழினால போச்சுருவாங்க. எந்தவித ஆய்வும் இல்லாம குருட்டுத்தனமா பேசுற பேச்சு இது. சோவியத் யூனியன் உடைஞ்சு போறதுக்கு காரணம் சுமார் 15 நாடுகளுக்கு மேல பிரிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது கம்யூனிசம் தான். கம்யூனிசம் மிகப்பெரிய தோல்வியை தழுவிருந்துச்சு. அந்த நேரத்தில் யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியன் ஆட்சி பண்ண கம்யூனிஸ்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ந்து கம்யூனிசம் உருவாக்குன அந்த எக்கனாமிக்கல் கொள்கை இருக்கு இல்லையா, அதை தோல்வி அடைய வெவ்வேறு வடிவத்தில் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிசம் என்னன்னு தெரியல, சோவியத் யூனியன் என்னன்னு தெரியல, அங்க என்னென்ன நடைமுறைப்படுத்தினாங்க என்னன்னு தெரியல. அப்படி எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நாட்டை ஆள்றதுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த வரலாறு எல்லாமே வெறும் நிர்வாக சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. நாட்டுடைய பொருளாதார விவகாரங்கள், ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யும் பொருளாதார விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட பாடம். நீங்க கவனிச்சீங்கன்னா சோவியத் யூனியன்ல எதை கவனிக்கணும் அப்படின்னா, முதலாவது அவங்க என்ன மார்க்சிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லெனினிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலினிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சோசியலிசம் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் சோசியலிசம் கொண்டு வருவாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்தது கம்யூனிஸ்ட் தான். விதவிதமா கொண்டு வருவாங்க. ஆனா எல்லாரும் தோல்வியை தள்ளுவாங்க. எப்படியாவது நாங்க இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கு இல்லையா, அதுல வெற்றி பெற தீர்வுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு வடிவில் ஒவ்வொரு முறை அவங்க ட்ரை பண்ணும் போதும் பெரிய பெரிய பஞ்சங்களை உருவாக்குறாங்க. பெரிய பெரிய லெவல்ல மக்கள் செத்து மடிவாங்க. இதுல ஸ்டாலினிசம் அமல்படுத்துறாங்க இல்லையா, அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிச்சின்னு நினைக்கிறேன், குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 2 கோடி மக்களுக்கு மேல அவரு தீர்த்து கட்டியிருப்பாரு. அதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம் எதனால இத்தனை முறை இவங்க விதவிதமா ட்ரை பண்ணி தோல்வியை தழுவிச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் கம்யூனிசம் எவ்வளவு பெரிய மோசமான சிந்தனை இந்த உலகத்துல மனித மூளையில உருவானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிசம் முதலாவது தோல்வி அடைஞ்சதன் விளைவு தான் இந்த நாடுகள் பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்த நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிசம் எதனால தோல்வி அடைஞ்சு அப்படின்ற விஷயம். கம்யூனிசம் எந்த இடத்துல தோல்வியை தழுவுது அப்படின்னா, முதலாவது இடத்துல அது உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்குல்ல, எல்லா பேரும் உழைப்போம், எல்லாரும் சமமா பிரித்து சாப்பிடுவோம், அதோட அடிப்படை இருக்கு இல்லையா. இந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லேபர் பார்ட்டியில் அதிகமாக சொல்லுவாங்க 8 மணி நேரம் தான் வேலை. அதாவது கார்ல் மார்க்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கும், தொழில் புரட்சி நடந்திருக்கும். அதனால 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை வைப்பாங்க. அந்த லேபருக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும். அதனால கம்யூனிசம் தோற்றுவிக்கப்படுது. கம்யூனிசம் தோன்ற வகையில் அது சரி, அது உருவாக்கக்கூடிய பொருளாதார வடிவம் இருக்குல்ல, அது பெரும் தவறு. அது எதுன்னு சொல்றீங்க இல்லைங்க, இப்போ ஒருத்தன் 8 மணி நேரம் வேலை பார்க்க விரும்புறான். ஆனா இன்னொருத்தவன், நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ண விரும்புறேன், நான் ரெடியா இருக்கேன்னா 2 பேரும் ஒண்ணு கிடையாது. இதுலயே இன்னொருத்தர் இருக்கான், நான் தண்ணியை போட்டு 8 மணி நேரம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன். இவங்க 3 பேரும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது. ஆனா கம்யூனிசம் 3 பேரையும் ஈக்குவல கொண்டு வரும். அதாவது நான் பொருளாதார கொள்கையை அமல்படுத்தும் போது அவங்க எப்படியான விஷயங்களை செஞ்சாங்க, அதுல ரொம்ப முக்கியமானது இன்சென்டிவ். அதாவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறானா அவனுக்கு இன்சென்டிவ் கொடுத்து அவனை ஊக்கப்படுத்துறோம் இல்லையா, அதை நடைமுறைப்படுத்தவே கிடையாது. இதனால மக்களிடையே எப்படியான போக்கு உருவாகும் அப்படின்னா, எல்லாமே நாடு பார்த்துக்கிறோம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலையை பார்த்தேன், குடிச்சவன் தான் எல்லாமே குடிச்சோரா போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதனால ஒரு போட்டியான உலகத்தை கம்யூனிஸ்டனால உருவாக்க முடியல. மார்க்கெட் எக்கனாமி, ஒரு மார்க்கெட்ல ஒரு போட்டி அவங்களால உருவாக்க முடியல. இதுல இரண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, இதோட சேர்த்து பெரிய முக்கியமான விஷயம், எல்லாமே நாங்க நடத்துவோம், யாருமே தனியார் நடத்தக்கூடாது. பிரைவேட் கம்பெனிகள் எல்லாமே தடை செய்யப்படுது. பிரைவேட் கம்பெனி எல்லாமே தடை செய்யறாங்கன்னா எல்லாத்தையும் இவங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு பெரிய பிரச்சனை. இது என்ன பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா, நீங்க பிஎஸ்என்எல் மட்டும் இங்க இருக்கும்போது ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேட்க வச்சுக்கோங்க, எடுத்தா பெரிய விஷயம். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து அந்த டெலிஃபோனை சரி செஞ்சு வச்சுக்கோங்க, அது பெரிய பெரிய விஷயம். அதுக்கு ஒரு 15 நாள் ஆகிடுவாங்க. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அதுல சும்மா 1 லட்சம் எம்ப்ளாயி உள்ள உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஏற்கனவே மிரட்டி அதை சம்பாரிச்சு வாழ்ந்து தான் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஏர்டெல், ஏர்செல், ஜியோன்னு வரிசையா வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி உருவானதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் இல்லையா, சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் வந்து வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி மக்களுக்கு சர்வீஸும் நல்லா கொடுத்தான். ஆனா பிஎஸ்என்எல் மட்டும் இருக்கும்போது அவன் 1 லட்சம் பேர் மட்டும் பொழைச்சான், மக்களுக்கு சர்வீஸும் ஒழுங்காக கிடைக்கல. ஸோ 15,000 கோடி நஷ்டத்துல புழங்குச்சு.
என்னடா ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம், அது கம்பெனி செக்டார், அது லாபம் கொடுக்கும் பார்த்தா நஷ்டம் கொடுத்துச்சு. இதே கதை தான் அங்கே நடந்தது. ஆயில் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் இருக்கு. ரஷ்யாவுடைய மிகப்பெரிய பலமே ஆயில் தான். அதாவது மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறத விட அதிகப்படியான ஆயில் இருக்கிறது ரஷ்யாட்ட தான். அதிகப்படியான நேச்சுரல் கேசஸ் இருக்கிறது ரஷ்யாட்ட தான். எனவே இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாட்ட பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன, அதோடைய ட்ரேட்ல மிகப்பெரிய குழப்பத்தை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அது மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி நகர்த்துச்சு. இது எந்த வகையில உருவாக்குச்சு இந்த பிரிவினைகளை அப்படின்னா, இப்ப ஆயில் ரிசோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் இது எல்லாரும் பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இது இந்த சோவியத் யூனியன் மட்டும் கிடையாது, அதை தாண்டி கியூபா வரைக்கும் உதவி செஞ்சுருந்தாங்க. கியூபா, சைனா எல்லா பேருக்கும் உதவி செய்யலாம்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு ரிசோர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பிரைவேடைசேஷன் இல்லாமல் எல்லாமே ஸ்டேட் ஓன்டு கம்பெனியாக மாறினதுக்கு அப்புறம், போட்டிகள் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தொழில் வளர்ச்சி இல்லையா கீழே விழுந்துச்சு. நான் ஒரு மேப் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், நீங்க வேணா பாருங்க. பக்கத்துல இருந்த ஹங்கேரி, போலாந்து, அதுக்கப்புறம் இந்த பக்கத்து நீங்க மற்ற நாடுகளாகட்டும், இதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி காட்டிருக்கும். ஆனால் சோவியத் யூனியன் கடும் வீழ்ச்சியை காமிச்சிருக்கும். சோவியத் யூனியன் உருவான காலகட்டத்தில் 1922 இருந்து 1985 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். எதனால் வீழ்ந்துச்சு? 1985 வரைக்கும் சோவியத் யூனியன் மட்டும் சொல்ல, அப்போ மற்ற நாடுகள்லாம் கம்யூனிஸ்ட் இருந்த நாடுகள்லாம் கேட்பீங்க. நீங்க சீனாவை எடுத்து பாருங்க. 1985 வரைக்கும் மாவோ இறந்து போற காலகட்டம் வரைக்குமே சீனத்துடைய கொள்கையை மாற்றவே இல்லை. அதனால கடுமையான, இன்னும் சொல்லணும்னா இந்தியாவுக்கு கீழே தான் சைனா இருந்துச்சு. என்னைக்கு அதை மாற்றி அமைச்சாங்களோ, சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கலாம், ஆனால் செய்கிறது தப்பு, தனியார் அனுமதிக்கணும், அதில் போட்டிகளை உருவாக்கணும், மக்களுக்கு இன்சென்டிவ் போகணும், உழைச்சவனுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல உள்ள கொண்டு தான் பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் எக்கனாமி மாற ஆரம்பிச்சு. அந்த மார்க்கெட் எக்கனாமி மாறினதுமே வேகமான வளர்ச்சியை சைனாவால் காட்ட முடிஞ்சிச்சு. இதுதான் சோவியத் யூனியன் ஆரம்ப கட்டத்தில் உடையிறதுக்கு காரணம். அதாவது போதுமான ரிசோர்ஸ் இல்லை, அந்த ரிசோர்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கல, நிறுவனங்களை உருவாக்கணும், அந்த நிறுவனங்களில் பெரிய வருமானம் இல்லை, அந்த வருமானத்தை எடுத்து பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த பகிர்ந்து கொடுக்கறதுல எல்லா பிராந்தியத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களை வஞ்சிக்கிறதாகவும் அவங்க மெயினாக வச்சுக்கிறதாகவும் நினைச்சிட்டு எல்லா போடும் ஒரு குழப்பமான சூழல் உருவாக ஆரம்பிச்சு. அதை கட்டுப்படுத்தவும் முடியல ரஷ்யாவால், அதாவது சோவியத் யூனியனால. அதனால 15 நாடுகளாக உடஞ்சு போச்சு. இதுக்கு முழுக்க காரணமே கம்யூனிஸ்டுடைய பொருளாதார கொள்கைகளும், அது சென்ட்ரலைஸ் பண்ணி மக்களிடையே நடந்த அந்த சிவில் வார் மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதை தடுக்க முடியாதுதான். இன்னொன்று சொல்றேனே, உக்ரைன் பிரிந்து வந்துச்சு. எது? சோவியத் யூனியன்ல. உக்ரைன்ல இருக்கக்கூடிய 30% பேர் ரஷ்யன் மொழி பேசுவாங்க. எப்படி நீ மொழி வாரியா பிரிச்சாங்கன்னு உங்களால சொல்ல முடியுது? எம்.கே. ஸ்டாலினுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்தவித அடிப்படை அறிவே இல்லைன்னு தோணுது இந்த விஷயத்துல. எப்படி உக்ரைன்ல 30% பேர் ஏறக்குறைய ரஷ்யன் மொழி தான் பேசுவாங்க, அவங்க மொழியே ரஷ்யா தான். எப்படி அவர் பிரிச்சிங்க? சோவியத் யூனியன் பிரிஞ்சிங்க இல்லை, எப்படி பிரிஞ்சாங்க? இது ரீஜனல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் பேப்பர். இன்னொன்று சொல்றேன், பிரிஞ்ச உக்ரைனை விட்டுருங்க, இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்குல்ல, இருக்கக்கூடிய ரஷ்யால எல்லாரும் ரஷ்யன் மொழி பேசுறவங்க கிடையாது. சிச்சன் ஒரு மொழி பேசுவாங்க, அவங்க ஏறக்குறைய 3ஆம் இடத்துல இருப்பாங்க. அது ஏறக்குறைய அரபிக் இருக்குல்ல, அரபிக் வழி வந்தது. அரபிக் தான் ஏறக்குறைய அங்கே பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்குது, டர்க்கி பக்கத்தில் உள்ள லேண்டு, அது பெரிய பேசுவாங்க, டாஜர் நினைக்கிறேன், அந்த மொழி பேசுவாங்க, டாக்டர் நினைக்கிறேன், அது டர்க்கி வழி வந்தது. மங்கோலியன்ஸ் பக்கத்தில் கூடிய லேண்டுக்குள்ள எல்லா பேருமே மங்கோலியன்ஸ் பேசுவாங்க, அதாவது மங்கோலியன் வழி வந்த மொழி பேசுவாங்க. எனவே ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி கொண்ட நாடு இப்பவும் கிடையாது. ரஷ்யன் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் வேற நாட்டில் வசிக்காமே கிடையாது. பிரியறதுக்கு முழுக்க காரணம், செதறதுக்கு முழுக்க காரணம் கம்யூனிசம் தான். அது உருவாக்கின பெரிய பஞ்சம், அது உருவாக்கின பொருளாதார கொள்கையின் தோல்வி. அப்ப இன்ன வரைக்கும் சிலர் பேசியிருப்பேன், ரஷ்யாவை கம்யூனிசம் ஆடுது, சீனாவை கம்யூனிசம் ஆடுது. ரஷ்யாவை எந்த ஊர்ல கம்யூனிசம் ஆடுது? அறிவியல் பேசுவாங்க. நம்ம ஊரில் உட்காந்து முக்கியம் அந்த பத்திரிக்காக ரஷ்யாவுடைய பிளாக் இருக்கு இல்லையா, அந்த கொடி, அந்த கொடி 1993 மாற்றுவாங்க. 93 மாத்துறாங்களே, அதே காலகட்டத்தில் ரஷ்யாவில் இருந்த, அப்போ அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன்ல இருந்த, பின்னாடி ரஷ்யாவில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கும், அது தோல்வியை தழுவும். 20% தோல்வியை தழுவும். ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி பண்ணி இருந்த சோவியத் யூனியன் இல்லையா, அதுல இருந்து வந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன் இருக்கு இல்லையா, அது தோல்வியை முதல் முறையாக தழுவும். அதுக்கு அடுத்து வந்தது இல்லையா, அதான் யுனைடெட் ரஷ்யா. அந்த யுனைடெட் ரஷ்யாவுடைய பிளாக் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு பிளாக் உருவாக்குவாங்க, அதுதான் இன்ன வரைக்கும் பறக்குது. இந்த கதிர் அருவால் சுத்தியல் சினிமா பறந்து இருக்குது, இவன் வச்சிருக்கான், சீனா வச்சிருக்கேன் அதே கொடியே, அவன் கதைக்கு அப்புறம் வச்சுக்கேன். விளாடிமிர் புட்டின் நீ கம்யூனிஸ்ட் சொன்னாலே ஒண்ணுலாம் பண்ணி விட்டுறான், அவன் எக்ஸ் கம்யூனிஸ்ட். ஆனா கம்யூனிசம்னால தன்னுடைய நாடு எந்த அளவுக்கு மோசமான போச்சு, சோவியத் எதெல்லாம் உடைஞ்சிச்சு, எதெல்லாம் சதஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் காரணம் கம்யூனிசம். அது 100% நம்பக்கூடிய ஆளு புட்டின். புதின் யார் வளர்றானா இல்லையா, எவன் இருக்கானா இல்லையா, கம்யூனிசம் வளர்றா பார்த்துக்கிடுவாங்க. அதுதான் அவரோட முக்கியமான விஷயம். அது காரணம் அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் கிடையாது,
அவருடைய அனுபவம், அந்த கம்யூனிஸ்ட்ல வெளியே வந்து அந்த கம்யூனிசம் எவ்வளவு பெரிய தோல்வியை தருவிச்சு தன்னுடைய நாட்டு மக்களை எந்த நடுத்தரில் விட்டுச்சுன்ற விஷயம், இது எதுவுமே தெரியாம எம்.கே. ஸ்டாலின் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம மொழியின் காரணமா பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் தனக்கு போதிய அளவுல இந்த விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கிறது ஒண்ணு. இதன் வழியாக இன்னொரு விஷயம் நடக்கும். ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, அந்த முதலமைச்சர் பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கக்கூடிய மக்கள் அதுதான் நம்பிட்டான போச்சு. அது ஒரு பெரிய கேடுன்னு வச்சுக்கோங்க. எனவே இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம் இருக்கு இல்லையா, அதற்காக எதையாவது பேசி தெரியாது இல்லையா, அது வெட்டி வேறு. பதிவோட இறுதியாக 2 விஷயங்கள் சொல்லி முடிவுக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று ரஷ்யா செதஞ்சு போச்சு சொல்றாருல, சரி செதஞ்சிருச்சு, இப்போ எது வலுவா இருக்கு? ரஷ்யா தான் வலுவா இருக்கு. இது மித்த நாடுகள்லாம், மித்த நாடுகளுடைய பேர் ஏதாவது தெரியுமா? அங்கே மால்டோவான்னு ஒரு நாடு நினைக்கிறேன், அந்த நாடு ரொமேனியா பேச வச்சுக்கிறேன். ஏன் ரொமேனியோட சேர தானே? ரொமேனியா வேற மால்டோவா வேற இருக்குது, ஏன் அது சேரல? அதுக்கப்புறம் உக்ரைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அஜர்பைசான் ஆகட்டும், இல்லை கஜகஸ்தான் ஆகட்டும், இனி எந்த நாடு உருப்பட்டுச்சு சொல்லுங்களேன்? பிரிஞ்சுட்டாங்க, பெரிய வளர்ச்சி கற்றுட்டாங்க, எந்த நாடு? எனவே அந்த நாட்டிலுமே ரீஜனலாக பிரச்சனை வந்தாலுமே கம்யூனிசம் கொஞ்சம் ஆட்சியை தூக்கி தான் பிடிச்சிச்சு. அப்புறம் அதை திருத்துறதுக்கே அவங்க 4-10 வச்சுக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லவா, எல்லா நாடுமே குட்டி குட்டி நாடு, எல்லாமே குட்டி குட்டி நாடு சேர்ந்து இருக்கும்போது இந்த பலம் இருக்கு இல்லையா, அந்த பலம் அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பெலாரஸ் இருக்கால, அவங்க அப்படியே போய் ரஷ்யாவோட சேர்ந்துக்கு தயாராக இருந்தான். இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லலாம் தலையாட்டுவான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நாடுகளாக மாறிட்டாங்க. இதுக்கு சேர்ந்து எடுத்துட்டு போயிருக்கலாமே. அதாவது நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால் ஒரு வலுவான ஆர்மியை உருவாக்க முடியாது, ஒரு வலுவான மார்க்கெட்டை உருவாக்க முடியாது, ஒரு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க முடியாது. இதனால எளிமையாக ஒரு அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்குல்ல, பெரும் சந்தையை கைப்பற்ற முயற்சி பண்ணக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளை உங்களால் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஒன்றுபட்டு இன்னைக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால எதையுமே எதிர்கொள்ள முடியுது. அதற்கு காரணம் இவ்வளவு பெரிய பரப்பளவு மட்டும் கிடையாது, இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு ஒற்றுமையா நிற்கிது. அதன் காரணமா அதை கடக்கூடிய பலம், ராணுவ பலம், அதன் காரணமா இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்பேஸ், அதன் காரணமா இருக்கக்கூடிய எக்கனாமி, இது எல்லாமே சேர்ந்ததான் ஒரு நாட்டுடைய பலம். தனிச்சு பிரிச்சு நக்கிக்கிட்டு போக வேண்டியதான். 2வது விஷயம், இறுதி விஷயம், இவங்க அப்பாவுக்கு இவங்க வேற என்ன தெரியுமா, எப்பெல்லாம் தங்களுக்கு ஆபத்து வருதோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தனித்தமிழ்நாடு, தமிழ்நாடு தனிச்சு பிரியுது, இப்படி கோஷம் இருக்குல்ல, அது எழுப்பிட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கக்கூடிய விஷத்தன்மான விஷயம் தான் இதுதான். இதை கேட்டாதான் காண்டாவுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உன் குடும்பம் அந்த ஊழல் வழக்குல இருந்து தப்பிக்க இருக்கும், உன் குடும்பம் அரசியல் பண்றதுக்கும் மக்களை தூண்டி விடுறாரு பிரிவினையை, அதுலதான் நமக்கு கோபம். நமக்கு என்னன்னா, நாம பிரிய வேணாம், நம்ம மாநிலத்தை விட்டு பிரிச்சு கருணாநிதி குடும்பத்தை அனுப்பிவிட்டோம் வச்சுக்கோங்க, நாம தான் நல்லா இருக்கும். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.